ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஹை புரோட்டீன் சிக்கன் சலாட் தாங்க பார்க்க போறோம். வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. வாங்க இப்போ ஒரு ஹை புரோட்டீனோட சிக்கன் சலாட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சிக்கன் சலாட் பண்றதுக்கு நான் கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், குக்கும்பர் எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆளுக்கு தேவையானதை நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு சிக்கன் பிரஸ்ட் எடுத்திருக்கேங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து நான் கொஞ்சமா மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஊற விட்டுறலாங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா சிக்கனோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதுல 2லேருந்து 3 டிராப்ஸ் வந்து ஆயில் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அந்த சிக்கன் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமா அந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் வந்து செமையா ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம வந்து சலாட் ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க. அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன், நெக்ஸ்ட் டொமேட்டோ, நெக்ஸ்ட் கேப்சிகம் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து குக்கும்பரும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சு வச்சிருந்த சிக்கன் பீசஸ் இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சலாடுக்கு தேவையான சால்ட், கொஞ்சமா மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபைனலா கொத்தமல்லியையும் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சூப்பரா சிக்கன் சலாட் ரெடி ஆயிட்டு வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு நல்லா வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஹை புரோட்டீன் சிக்கன் சலாடு செம்மையா ரெடி பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் சலாடை மேல அந்த கொத்தமல்லி இலையை தூவிட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த ஹை புரோட்டீன் சிக்கன் சலாட் வந்து வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.